தம்பி அந்த பாம்பு ரொம்ப மோசமானது, வா அதை அடிக்கலாம். தம்பி வா இந்த கட்டை எடுத்துக்கோ, அதை போட்டு அடிக்கலாம். அடி அடி. ஐயோ தம்பி இது இச்சாதாரி நாகம், வா இங்க ஓடிடலாம். அட அக்கா உங்களுக்கு என்னாச்சு? உங்களை யார் இந்த மாதிரி பண்ணது? அக்கா உங்களை இப்படி பண்ணவங்களை நான் பழி வாங்குறேன், அவங்களை நான் சும்மா விட மாட்டேன். நல்ல வேலை தம்பி நம்ம தப்பிச்சிட்டோம். ஐயோ பாம்பு. எங்க அக்காவை நான் காப்பாத்தினா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நேத்து நான் ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேனே, மனுஷங்களை கொண்டு அவங்க ரத்தத்தை கொண்டு வரணும்னு எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? எஸ் மேடம், நான் 2 பேரை கொண்டு அவங்க ரத்தத்தை பாட்டில்ல கொண்டு வந்திருக்கேன். இத பாருங்க மேடம், இங்க பாருங்க, நான் 5 பேரை கொண்டு இந்த ரத்தத்தை கொண்டு வந்திருக்கேன். ஐயோ இவங்க எல்லாம் மனுஷனை கொண்டு ரத்தத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா மனுஷன் நான் என்ன பண்றது? மேம், நானும் ரத்தத்தை கொண்டு வந்துட்டேன். இது கூட தெரியுமா, எனக்கு ரத்தமே கிடைக்கல. நான் எங்க வீட்டுக்கு 5 பேர் வர சொல்லி அவங்களோட ரத்தத்தை எடுத்து வந்துட்டேன். சரளா சூப்பர். மோனிகா நீ ரத்தத்தை கொண்டு வந்தியா? மேம் நான் மனுஷியாச்சே, நான் யாரை கொண்டு ரத்தத்தை எடுத்துட்டு வர்றது? மோனிகா நீ கான்ஸ்டிடியூஷன்ல படிக்கிற, உனக்கு ஹோம்வொர்க் கொடுத்தா அது நீ செஞ்சுதான் ஆகணும். இல்லனா இவங்க எல்லாரும் உன் ரத்தத்தை குடிச்சிடுவாங்க. வேணா வேணா மிஸ், நாளைக்கு நான் மனுஷ ரத்தத்தை கொண்டு வந்துடுறேன். நான் மனுஷ ரத்தத்தை நாளைக்கு எப்படி கொண்டு வர போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். நான் போய் மனுஷ ரத்தத்தை எடுத்துட்டு வரேன். நான் எவ்வளவு ஏழையா இருக்கேன், ஒரு பண்ணு வாங்கி சாப்பிடுறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்ல. ஸ்பூன் வாங்கிக்கங்க, உங்க விதியை மாத்திக்கங்க. இவரு என்ன விக்கிறாரு? அட அண்ணே என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்பூன் வாங்கினா எப்படி நம்மளோட விதி மாறும்? நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண ஸ்பூன் கிடையாது. இந்த ஸ்பூனால யார் வீட்டுக்காவது போயிட்டு நீ அவங்க சாப்பாடு சாப்பிட்டனா நீ அவங்களாவும் அவங்க உன்ன மாதிரி மாறிடுவாங்க. என்னது உண்மையாவா? முதல்ல எனக்கு அந்த ஸ்பூனை கொடுங்க. இதை எடுத்துட்டு போய் நம்ம சரளா வீட்ல தான் சாப்பிடணும். ஏன்னா அவதான் பெரிய பணக்காரி. நான் ரொம்ப ஏழை, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு தரீங்களா? ஓ நீ ஏழையா? சரி சரி உள்ள வா, உனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறதுனால எங்க வீட்ல ஒன்றும் சாப்பாடு குறைய போறதில்ல. வா வா. அவளுக்கு எவ்வளவு திமிரு. இரு நான் உன்ன மாதிரி மாறிடுவல, அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன உன் கையில ஊசிட்டு போயிருக்கா? ஸ்பூன்ல சாப்பிடுற? இது என்னுடைய ஸ்பெஷல் ஸ்பூன். அட இப்போ நம்ம பணக்காரியா மாறிட்டோம் போல. போதும் போதும் சாப்பிட்டது. நான் எப்படி வந்தேன்? நான் என்ன பண்றேன்? சரி சரி நான் போயிடுறேன். இன்னும் அந்த ஸ்பூனை வச்சு என்னென்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். யார் அது கதவு தட்டுறது? பாப்பா இந்தாமா ஆப்பிள் வாங்கிக்கோமா. எனக்கு வேணாங்க. பரவாயில்லம்மா வாங்கிக்கோமா. சரி கொடுங்க. சரி ஏதோ வயசானவங்க ஆப்பிள் குடுக்குறாங்க, சாப்பிடலாம். ஆப்பிளா குடு, நான் சாப்பிடுறேன். ஏய் இது எந்த குடு. வா நானும் சாப்பிடுறேன். ஏய் நீ ஆப்பிளா சாப்பிடுற? நீ என்னவா ஆக போற பாரு. முதல்ல இத நம்ம சாப்பிடுவோம். என்னது அண்ணா ஆப்பிளா மாறிட்டான்? இவன் எப்படி ஆப்பிளா மாறினா? ஆப்பிள் இல்ல, இது எங்க அண்ணா. ஏய் மோனிகா, என்ன ஆப்பிள் இது? நான் சாப்பிடலாம்னு பார்த்தா என்ன ஆப்பிளா மாத்திடுச்சு. அதான் எனக்கே தெரியல. இப்போ நான் உன்னை இதுக்குள்ள இருந்து எப்படி காப்பாத்துறது? மோனிகா பசிக்குதுன்னு என்ன சாப்பிடாத, அப்புறம் நீ ஆப்பிளா மாறிடுவே. சரி சரி. இந்த வீடியோ பாக்குறவங்கள ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. நான் பழைய மாதிரி மாறிடுவேன். எங்க அண்ணன் பழையபடி மாறினா உங்களால மட்டும் தான் முடியும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். அம்மா நான் ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறேம்மா. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேம்மா. ஆனா அந்த பொண்ணு நம்மள மாதிரி பேய் கிடையாது, மனுஷிமா. என்ன மகனே சொல்ற? நம்ம எல்லாம் பேய் குடும்பத்தை மறந்துட்டியா? நம்ம பேய் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு பேயை தான் நீ கல்யாணம் பண்ணணும். மனுஷனால கல்யாணம் பண்ண கூடாது. இந்த விஷயம் மட்டும் நம்ம பேய் இனத்துக்கு தெரிஞ்சிச்சுனா அப்புறம் நம்ம குடும்பத்தை இந்த பேய் இனத்துல இருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. அதனால நீ பேய் இனத்துல பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். ஆமா உன் தங்கச்சி கரெக்டா தான் சொல்றா. மனுஷனை கல்யாணம் பண்ணணும்ன்ற எண்ணத்தை உன் மனசுல இருந்து எடுத்துரு. இல்ல என்னால முடியாது, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் இல்லனா இந்த வீட்டை விட்டு போறேன். என்ன பண்றது? இந்த பையன் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன்றானே. அம்மா நான் ஒன்னு சொல்றேன், அதை செய்யலாம். அந்த பொண்ணை புடிச்சு நம்ம சாவடிச்சிடலாம். அப்ப அவ பேயாயிடுவா, நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரியா சொன்ன. வா அந்த பொண்ணை போய் நம்ம சாவடிக்கலாம். அந்த பொண்ணுக்கு என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். சரளா உனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். என்ன உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? சார் மோனிகாக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? என்ன மோனிகாக்கு பிறந்த நாளா? பசங்களா எல்லாரும் எழுந்து மோனிகாக்கு விஷ் பண்ணுங்க. மோனிகா ஹாப்பி பர்த்டே மோனிகா. சரளா நீ போய் அந்த ஸ்பெஷல் கேக் எடுத்துட்டு வா, மோனிகா கட் பண்ணட்டும். இந்தா தலைவெட்டி கேக்கு.
தலைவெட்டி கேக்கா நான் எப்படி தலை வெட்டுறது? நான் வெட்ட மாட்டேன். அட வெட்டு வெட்டு, நீ சாப்பிடல என்ன, நாங்க சாப்பிடுறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்தா நீ சாப்பிடு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஐயோ எனக்கு வேணும், எனக்கு வேணும். இது யாரோட தலை தெரியுமா? நேத்து ஒருத்தி செத்தாலே அவனோட தலைதான். என்னது அந்த பொண்ணோட தலையா? அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். ஐயோ இந்த பிரபு என்னத்தை வச்சு சாப்பிட்டு இருக்கான்? நல்ல வேளை நம்ம மனுஷன்றது அவனுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்றது? ஐடியா. என்ன பிரபு என்ன சாப்பிட்டு இருக்க? மோனிகா, இது மனுஷனுடைய கறி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிடுறியா? ஐயோ எனக்கு வேணாம், நீ சாப்பிடு, எனக்கு இப்ப பசி இல்ல. பசங்களா, நம்ம கோஸ்ட் டியூஷனுக்கு யாரோ ஒரு மனுஷன் வந்திருக்கா. அவளை நான் கண்டுபிடிச்சு நான் கடிச்சு மென்னு சாப்பிட போறேன். உன் கைய கொடு. நீ பேய்தா போ. மோனிகா, உன் கைய காட்டு. இவங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அம்மா நான் வந்துட்டேன். வந்துட்டியா? உன் பேக் கொண்டு வா. என்னம்மா வந்துதான் வராதமா பேக் கேக்குறீங்க? ஆமா, உன் பேக் செக் பண்ணோம். நேத்து விளையாடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ஆமாமா எல்லாம் அவனுக்கு முடிச்சா பார்க் போறேன்னு சொன்னியே. இப்ப பார்த்தா எல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இரு வரேன். என்ன பண்றது? ஐடியா. ஒழுங்கா சொல்லு. நேத்து ஏன் என்கிட்ட போய் சொன்ன? இப்ப சொல்றியா இல்ல என்கிட்ட அடி வாங்குறியா? அம்மா இருமா, நான் மேஜிக் பென்சிலால ஹோம்வொர்க் எழுதிருந்தேம்மா. அது மிஸ் பார்த்த உடனே அதெல்லாம் மறைஞ்சிருச்சுமா. ஓஹோ, எல்லாம் மறைஞ்சு போச்சா? யூடியூப் டிவி எல்லாம் பார்த்து என்கிட்ட கதை சொல்றியா? உன்ன பீட்சா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு ஃபுல் கட்டுறோம் பீட்சா ஆசை தீர்ற வரைக்கும். சரி என்ன வாங்கலாம்? இந்த ஒரு காம்போ பீட்சா வாங்கிடலாம். அப்படியே இந்த ஒரு லார்ஜ் பீட்சா வாங்கிறேன். அதை ஜாமுந்தி இதுவும் ஒண்ணு வாங்கிக்கலாம். என்னடா இது எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் யாரையும் காணோம். மேடம், என்னங்க மேடம், உங்க பீஸா ரெடி. ஐயோ சோமியா வேணாம், என்ன விட்டுடு, ஆளாயிடு. மேடம் என்ன மேடம், வாங்க உங்க பீஸா தான் மேடம். என்ன மேடம், எதை பார்த்து பயந்து ஓடுறாங்க? டெலிவரி கேலா? நான் கூட ஜோம்பியை நினைச்சு பயந்தே போயிட்டேன். எங்க பார்த்தாலும் இந்த ஜோம்பி தான் கணிக்கிறது. வாவ் எவ்வளவு டேஸ்டியான பீட்சா. இதை போய் மிஸ் பண்ண பார்த்தனே. உங்களுக்கும் அந்த மாதிரி பீட்சா பிடிக்குமா? இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். வா தம்பி விளையாடலாம். தம்பி என்னையா நீ அடிச்ச? உங்க பாலா மாத்தி அந்த நெட்டுக்குள்ள போடுறேன் பாரு. உங்களுக்கு அந்த மாதிரி கேம்ஸ் பிடிக்குமா? இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.